அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் பிறந்த நாளையொட்டி கழக தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். திரு டிடிவி தினகரனின் அறிவுறுத்தலை பின்பற்றி எளிய முறையில் அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். தென்சென்னை தெற்கு மாவட்டம் சைதாப்பேட்டை பகுதி கழகம் 142வது வட்டக்கழக செயலாளர் திருமதி உமா ஏற்பாட்டில் சைதாப்பேட்டையில் உள்ள கடும்பாடி சின்னம்மன் கோவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு செந்தமிழன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் திரு ஆர் சங்கர், பகுதி கழக செயலாளர் திரு NS குட்டி, பகுதி இணை செயலாளர் திரு S வீரமணி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நாமக்கல் வடக்கு மாவட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு S அன்பழகன் அறிவுறுத்தலின்படி வெண்ணந்தூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு N கோபால் தலைமையில் கார்த்திகை சோமவாரம் அலவாய்மலை முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு K வேலுசாமி, வெண்ணந்தூர் பேரூர் கழக செயலாளர் திரு M மணிவாசகம் உள்ளிட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்டம் சேத்தூர் பேரூராட்சி கழகம் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு K காளிமுத்து 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு வேஷ்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சேத்தூர் பேரூர் கழக செயலாளர் பாண்டி, நகர கழக செயலாளர் திரு செல்லப்பாண்டியன், ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ராஜபாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் குமார் ஏற்பாட்டில் தேவதானம் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு K காளிமுத்து, நகர செயலாளர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ஜாபர்கான் பேட்டையில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் தென்சென்னை தெற்கு மாவட்டம் சைதாப்பேட்டை பகுதி கழகம் 139வது வடக்கு வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் மற்றும் சைதை பகுதி அம்மா பேரவை இணை செயலாளர் RV நகர் சுரேஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு செந்தமிழன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் திரு R சங்கர், பகுதி கழக செயலாளர் திரு NS குட்டி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை மாநகர தெற்கு மண்டல பொறுப்பாளர் திரு TS அறிவகம் ஏற்பாட்டில் பெரும்பாக்கத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து படூரில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அறுசுவை உணவுகள் தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் வியாசார்பாடி திரு N ராஜு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகர கழகம் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மாநில விவசாய பிரிவு துணை செயலாளர் திரு SP ராஜு, நகர செயலாளர் திரு ராமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கும்பகோணம் அருகே திரு ஏகரம் கந்தநாத சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் கழக துணை பொதுச் செயலாளர் M ரங்கசாமி, ஒன்றிய அவைத்தலைவர் கருப்பையன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கள் குடும்பத்தினர்களுடன் கலந்து கொண்டனர்.
பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் பிரசித்தி பெற்ற சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் திரு கார்த்திகேயன் தலைமையில் பெரம்பலூர் அடுத்துள்ள சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றிய கழகம் சார்பில் லிங்கத்தடி மேட்டில் உள்ள வள்ளலார் கல்வி நிலையத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளர் திரு துரை மணிவேல், ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு புகழேந்தி, திரு முனியமுத்து ஆகியோர் பங்கேற்று குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வடசென்னை மத்திய மாவட்ட இளைஞர் பாசறை துணை செயலாளர் திரு ப. விக்னேஷ், பகுதி கழக பாசறை செயலாளர் திரு எம். ரமேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் கொருக்குப்பேட்டை வெங்கடேச பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டது. பின்னர் 108 சூறை தேங்காய் உடைத்து கழகத்தினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ. ஆர். பழனி, கழக அமைப்பு செயலாளர் திரு நேதாஜி கணேசன், புரட்சித் தலைவி அம்மா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் திரு என். ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்டம் மன்னார்புரத்தில் உள்ள விழியிழந்த மகளிர் மறுவாழ்வு மையத்தில் கழகம் சார்பில் காலை உணவும், இலவச சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொருளாளரும் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆர். மனோகரன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளையும் உணவையும் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாநகர், மாவட்ட, பகுதி, வட்டக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கரம்பயம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மா. சேகர், கழக எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் திரு எம். ஆர். காமராஜ், தஞ்சை தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் கருங்குளம் ஒன்றியம் செய்துங்கநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்கள் 50 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கருங்குளம் ஒன்றிய கழக செயலாளர் திரு உ. சிவசுப்பிரமணியன் அரிசி மற்றும் உடைகள் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டனர்.